ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் யோவானதன சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். பரமண்டல ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, என் நாமத்தினால தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஜெப மாதிரியை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் இயேசுவின் நாமத்தினால தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை சீசர்களுக்கு மையப்படுத்தி சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் பாவத்தை எந்த மனிதனும் ஜெயிக்க முடியாது, பாவத்தினுடைய வல்லமைகளை மேற்கொள்ள முடியாது. அதனால் பாவத்தின் பிடியில் இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தினால தான் விடுதலை அடைய முடியும். அதனால தான் பாருங்கள், இயேசு என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் என்றால், தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்போ இயேசுன்ற பேருக்குடைய அர்த்தமே அதுதான். அவர்தான் இரட்சகர், அவரால் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். அதனால தான் பாருங்கள், பாவத்தை எந்த மனுஷனும் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இந்த பாவத்தின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் மாறுவான் என்றால், அவனை என்னுடைய பிள்ளையாய் அந்த நாமம் மாற்றும் என்று சொல்லுகிறார். பிசாசுகளையும் நாம் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவைகள் ஆவிக்குரியவைகளாக இருக்கிறது. நாமும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். மாம்சத்துக்குரிய ஒரு மனுஷன் ஆவிக்குரிய அந்த பிசாசை எதிர்க்க முடியாததுனால தான் ஆண்டவர் அந்த பிசாசுக்களுக்கெல்லாம் சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள இந்த நாமத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை சீசர்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பாவத்தின் வல்லமையில் அகப்பட்டு, பிசாசனுடைய வல்லமையில் அகப்பட்டு, இதிலிருந்து எப்படி வெளிவர முடியலையேன்னு சொல்லி நாமே பல முயற்சிகளை செய்து என்னென்னமோ செய்து பார்த்து தோல்வி அடைந்து எனக்கு விடுதலையே வராது என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த இயேசுவின் நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து இந்த நாமம்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். பிசாசின் வல்லமையிலிருந்து இந்த நாமம்தான் எனக்கு விடுதலை கொடுக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த நாமத்துக்கு இருக்கிற அந்த வல்லமை எல்லாவற்றையும், விடுதலையும் வாழ்வையும் சமாதானத்தையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்.